அடுத்த பிரதமர் விஜய் தளபதி அப்படின்னு சொல்லி வட இந்தியா முழுக்க ரீல்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இதை கொண்டு போயிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரீல்ஸ் ஜென்சி கிட்ட வேணா சொல்லுங்க, ஆனா இதெல்லாம் எங்க கிட்ட வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி ரியல் ஜென்சி இருக்கிறாங்களே நார்த் இந்தியால நம்மளுடைய இந்த கரப்பாம்பூச்சினர், அவங்க தரப்புல இருந்து உங்களுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களை நான் ஒரு சிஎம் கூட மதிக்கல, இல்ல நீங்க பிரதமராக ட்ரை பண்றீங்களோ அப்படின்ற அளவுக்கு தான் இன்னைக்கு அபிதீப் ஜி.கே பேசியிருக்காரு. இந்த சிஜேபி கட்சியினுடைய தலைவர் அபிதீப் ஜி.கே ஒரு பிரஸ் மீட்டப்ல வந்து பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, என்னன்னா உங்களை பொறுத்த வரையுமே ஒரு சிறந்த சிஎம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ ரொம்ப நேரமா முழிக்கிறாரு. சரி, இப்ப யாருமே அப்படிலாம் இல்லையே ஒரு சிறந்த முதலமைச்சர் அப்படின்னும் போது சரி கேட்கிறாங்க, சரி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சிறந்த முதலமைச்சர் அப்படியாவது சொல்லுங்க, அதாவது முதலமைச்சர் இருந்திருக்கக்கூடியவங்களையாவது சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும் போது அவர் ஒரு 3 பேரை சொல்றாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுக தமிழ்நாடு, அடுத்ததா கேரளால கம்யூனிஸ்ட் தலைவர் பினராயி விஜயன் அவர்கள், அடுத்ததா வந்தீங்கன்னா டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். இவங்க 3 பேர் மட்டும்தான் சிறந்த சிஎம்ன்ற மாதிரி அவர் தரப்புல இருந்து கருத்துக்களை கூறுறாரு. இதுக்கு அவர் பல்வேறு காரணங்களை முன்னெடுத்து வைக்கிறாரு. ஆனா இப்ப நம்ம கேள்வி என்ன பாத்தீங்கன்னா, யங்கஸ்ட் சிஎம், கியூட்டஸ்ட் சிஎம், அழகான சிஎம், அடுத்தது நெக்ஸ்ட் பிஎம் அளவுக்குலாம் அவங்க ரீல்ஸ் விட்டுட்டு இருந்தாங்க. தொடர்ந்து நார்த் இந்தியால பயங்கரமா ஃபேக் வீடியோஸ் எல்லாமே போட்டு வட இந்தியா முழுக்க அவரை வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. இவர் தான் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிஎம்ன்ற மாதிரி. ஆனா அங்க இருக்கக்கூடிய வட இந்தியர்கள், அதாவது இளைஞர்கள் யாருமே ஏத்துக்கலையோ. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை போய் நீங்க கேட்டீங்கன்னா இப்ப அவர் சிஎம், அடுத்தது அவர் பிஎம், அடுத்தது அமெரிக்க அதிபரே அவர்தான்ற அளவுக்கு பேசுவாங்க. ஆனா அவங்க தெளிவாக என்ன பண்றாங்கன்னா, இவர் நம்ம முதலமைச்சரா கூட நாம இந்த லிஸ்ட்ல சேர்க்கலன்ற மாதிரி தான் அவர் ஒரு பதில கொடுத்திருக்காரு. இப்ப இதை எப்படி அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுதுன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் கணக்கு ராகுல் காந்தி அவர்கள் இல்லாத, அதாவது இங்க காங்கிரஸ் அல்லாத 3வது தேசிய அளவிலான ஒரு கூட்டணி உருவாக போகிறதா அப்படின்றதுதான் இப்ப எல்லாருடைய ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சிஜேபி கட்சியினரை பொறுத்த வரையுமே ஒரு தேசிய அளவுல அவர்கள் பாஜகவை எதிர்க்கக்கூடிய, இப்போ ஒட்டுமொத்தமா நம்ம நேஷனலா பார்த்தோம்னா ஒண்ணு பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ் அப்படிதான் இருந்துச்சு. இப்போ பிஜேபி வெர்சஸ் சிஜேபின்னு மாறிடுச்சு. பாஜக அதை எதிர்த்து கரப்பாம்பூச்சிகள்ன்ற மாதிரி மாறிடுச்சு. அந்த இடத்துல காங்கிரஸே இல்லை. இப்போ அதை ரீப்ளேஸ் பண்ண விதமாக இன்னைக்கு சிஜேபியினர் போயிட்டாங்க. அதன் காரணமாகவே அவங்க மீது பல்வேறு சந்தேகங்கள் இருந்துச்சு. இப்ப விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, தேசிய அளவுல காங்கிரஸ் ஒரு அப்போசிஷன் பார்ட்டியா கூட இல்ல, அதுக்கு பதிலா சிஜேபி வந்தாச்சு. இந்தியா கூட்டணியில இப்ப ஸ்டாலின் அவர்கள் இல்ல. காங்கிரஸால் துரோகம் இழைக்கப்பட்ட பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த மாநில கட்சிகள், இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் காங்கிரஸை வெறுத்து ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது வந்து ஒரு அதிருப்தியில இருக்கிறாங்க. இன்னைக்கு சிஜேபி கட்சியோட தலைவர் வந்து இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் என்றால், இன்னைக்கு காங்கிரஸ் இல்லாத ஒரு 3வது தேசிய அளவிலான ஒரு கூட்டணி உருவாக போகுதுன்னா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. சரி, இந்த உருவாகிறது இதெல்லாமே தாண்டி இவர் எதற்காக முதலமைச்சர் விஜய் அவர்களை ஒரு சிறந்த முதலமைச்சரா சொல்லல. இப்ப இவங்க 3 பேரை அவர் தேர்ந்தெடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. அவர் சொல்றாரு, தமிழ்நாட்டுல ஒரு எக்கனாமிக் லெவல்ல ஒரு ஹையர் பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்காருன்னு சொல்றாரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையுமே. அடுத்ததா கேரளத்துல வந்து அவர் பல்வேறு காரணங்களை சொல்றாரு, டெல்லியில ஒரு சில மாற்றங்களை சொல்றாரு. ஆனா முதலமைச்சர் விஜய் அவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் இப்ப இவங்க சிறந்த முதலமைச்சர்னா அதற்கான காரணங்கள் இருக்கு. இவரை எதற்காக இவர் சிறந்த முதலமைச்சருக்குள்ள கொண்டு வர மாட்டார் நம்ம பார்க்கணும்ல. அது என்ன காரணம் பாத்தீங்கன்னா 2 விஷயம் தான். ஒண்ணு, இதே சிஜேபி கட்சியினர் தன்னுடைய இந்த கல்விக்கான உரிமைக்கான இந்த நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து வைக்கும் போது பல்வேறு கட்சியினர் இந்த சிஜேபியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு குரல் கொடுத்தாங்க. முக்கியமா சொல்ல போனா விசிக தலைவர் தமிழ்நாட்டுல இருந்து பார்த்தோம்னா எல்லாருமே ஆதரவு கொடுத்திருந்தாங்க. இங்க திமுக தரப்புல இருந்து எம்பி நேர்ல போயிருந்தாங்க, தன்னுடைய ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய, இப்ப இந்திய அளவுல பார்க்கணும்னாலுமே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் அவங்களுக்கு ஆதரவை தெரிவிச்சிருந்தாங்க, கம்யூனிஸ்ட்கள் உட்பட. ஆனா ஒரே ஒரு பார்ட்டி அவங்களுக்கு ஆதரவை தெரிவிக்காமல் அவர்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக பேசினார்கள் என்றால் அது தாவேகா மட்டும்தான். அன்னைக்கு அந்த மாணவர்கள் போராடும் போது பாஜக தன்னுடைய உள்துறை அமைச்சரை பயன்படுத்தி கொண்டு காவல்துறையை ஏவி எப்படி அவர்கள் மீது ஒரு மாணவர் அப்படின்னு கூட பார்க்காம ஒரு வன்முறையை கையாண்டாங்க, எப்படி அடித்தடி கண்ணீர் புகை கொண்டு ஒரு பயங்கரவாதிகளை ட்ரீட் பண்ற அளவுக்கு ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. இவ்வளவு மோதல் நடக்குதுன்னா இந்தியா முழுக்க எல்லாருக்குமே ஒரு கோபம் வருது. இங்க இருந்து நான் அந்த ரீல்ஸ் பார்க்கும்போது அவ என்னோட அடுத்தது என்னோட சந்ததியினர் அப்புறம் என்னோட பிள்ளைக்காகவும் எனக்கும் தானே போராடுறான். அங்க ஒரு யங்ஸ்டர்ஸ் போராடும் போது நான் இங்க ரீல்ஸ் பார்த்துருக்கேனே அப்படின்ற ஒரு கோபம் எனக்கு வருது. எப்படி எங்க மாணவர்கள் மீது கை வைப்பீங்கன்னு சொல்லி நம்மளுக்கு அவ்வளவு கோபம் வருது. ஆனா தாவேகா தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வெளியாகுது, அவங்க ஒரு கண்டனத்தை வெளியிடுறாங்க. யார? பாஜகவையா? எப்படி நீங்க மாணவர்கள் மீது இப்படி ஒரு தடியடியை நடத்துவீங்க, அவங்க எப்படி இவ்வளவு வன்முறையா கையாளுவீங்கன்னு சொல்லி பாஜக எதிர்த்தோ இல்ல காவல்துறை எதிர்த்தோ அவங்க என்ன ஒரு கண்டன அறிக்கை வெளியாடல நம்ம நினைக்கிற மாதிரி. அதுக்கு மாறாக அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா,
மாணவர்களும் காவல்துறையினரும் சேர்ந்தே இந்த மோதல் போக்கை தவிர்த்திருக்க வேண்டும். இதுதான் அப்படியே எக்ஸாக்டா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை. மாணவர்கள் இந்த மோதல் போக்கை தவிர்த்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன பண்ணிருக்கணும்? மாணவர்கள் என்ன பண்ணாங்க? அந்த மாணவர்கள் கையில ஏதாவது ஒரு ஆயுதங்கள் இருந்துச்சா? ஒவ்வொரு மாணவரும் இப்ப போலீஸ் அவங்களை அடிக்க வராங்கன்னா அதுக்கு பதிலாக ரோஸ் அவங்க கொடுத்திருந்தாங்க, பூக்களை கொடுத்திருந்தாங்க. ஒரு புத்தகத்தை மட்டுமே கையில எடுத்துக்கொண்டு அந்த போராட்டத்துல கலந்து கொண்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி நீங்க அவங்களை இந்த மோதல் போக்கை தவிர்த்திருக்க வேண்டும் சொல்லுவீங்க? அப்போ உங்களுக்கும் பாஜகவுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி அந்த இடத்துல மாணவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக நீங்க ஸ்டாண்ட் பண்ணல, அது ஒரு விஷயம். அங்க மோதல் போக்கை ஏற்படுத்தியதே மாணவர்கள் சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டீங்களே, அந்த ஸ்டேட்மெண்ட்ல கிளியரா பார்த்தோம்னா பாஜகவை அவங்க எதிர்க்கல, கண்டிக்கல. அதுக்கு பதிலாக அந்த வன்முறை சம்பவத்துக்கு மாணவர்களும் காரணம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தீங்க. இதே பாத்தீங்கன்னா அந்த கட்சியினருக்கு ஒரு கோபம். அடுத்ததா சரி, வட இந்தியால போராடணும், நீங்க கண் கூட பார்க்கல, நீங்க ரீல்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டீங்க, உங்களுடைய ட்விட்டர் இல்ல, அது ஒரு விஷயம். தமிழ்நாட்டுல சிஜேபி கட்சியினர் போராடக்கூடாதுன்னு சொல்லி சமீபத்துல அவங்க ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அதுல தெளிவா மென்ஷன் பண்றாங்க என்னன்னா, கம்யூனிஸ்டுகளும் சிஜேபி கட்சியினர் நடத்தக்கூடிய போராட்டங்கள்ல மாணவர்கள் ஈடுபடக்கூடாது, இந்த போராட்டங்கள் நடக்காம இருக்க ஒரு கண்காணிப்பு குழு அமைக்கணும்னு சொல்லி தாவேகா தரப்புல இருந்து தமிழக அரசு கிட்ட இருந்து ஒரு சர்க்குலர் இங்க இருக்கக்கூடிய எல்லா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கும் ஒரு சர்க்குலர் வருது. இந்த நோட்டிபிகேஷனை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மாணவர் அமைப்புகள் எப்படிப்பட்ட ஒரு கண்டனத்தை பதிவு செஞ்சுதான் நம்மளுக்கு தெரியும். ஒட்டுமொத்த கம்யூனிஸ்டுகளும் இதை எதிர்த்தாங்க. எப்படி நீங்க மாணவர்களுடைய போராட்டத்தை ஒடுக்குவீங்கன்னு சொல்லி. இதே மாதிரிதான் அதே அந்த நோட்டிபிகேஷன்ல தமிழ்நாட்டுல பல்வேறு எதிர்கட்சிகள் இருந்தாலுமே அவங்க குறிப்பிட்டு கம்யூனிஸ்டுகள், கரப்பாம்பூச்சி கட்சிகள் மென்ஷன் பண்றாங்க என்றால் கம்யூனிஸ்ட் தரப்புல இருந்து ஒரு எதிர்ப்பு வந்துச்சு. அபிதீப் ஜிகேவும் இதற்கான ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாரு. இப்படி முதலமைச்சர் ஒடுக்குறத நாங்க கண்டிக்கிறோன்ற மாதிரி அவர் ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தார். அப்போ கிளியரா தெரியுது ஒரு ரீல்ஸ் ஏஜென்சிக்கும் ஒரு ரியல் ஏஜென்சியும் எப்படி பாக்குறாங்கன்னு சொல்லி நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இந்த கட்சியை பொறுத்த வரையுமே நாங்க வட இந்தியால போராடும் போது பாஜக எங்களை ஒடுக்குகிறது, நாங்கள கோஷ்டி முதல்ன்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த பரப்புறாங்க. தமிழ்நாட்டிலும் இதே மாதிரி நடக்குதுன்னா அப்ப நீங்க யாரு? நீங்க இந்த மத சார்பின்மை அரசா, சமத்துவ அரசா, இல்ல பாஜக அரசான்ற புள்ளிக்கு இன்னைக்கு கரப்பாம்பூச்சினர் நிக்கிறாங்க. இன்னைக்கு இப்ப அவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த சைன் என்பது இப்ப சிறந்த முதலமைச்சர் சொல்லி இந்த 3 பேரை சொல்லியிருக்காங்க. இந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா இப்போ ராகுல் காந்தி அவர்களை விட்டு ஒரு அடி தள்ளி இருக்கக்கூடிய ஒரு நபர்கள், கட்சிகள். இன்னொன்னு காங்கிரஸால துரோகம் இழைக்கப்பட்ட ஒரு கட்சிகள். இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுல என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். அதாவது இவங்க காங்கிரஸ் என்ன பண்றாங்கன்னா திமுகவோட கூட்டணியில இருந்து கொண்டு முதல்ல தாவேகாவை எதிர்த்து தேர்தலை சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறமா தேர்தலை தோத்து போயிட்டோம், மீண்டும் தாவேகா கூட கூட்டணி போய் சேர்ந்துட்டாங்க. இது திமுக கட்சியினரால ஒரு பெரிய துரோகமாக தான் பார்க்கப்படுச்சு. அடுத்ததா பினராயி விஜயன் அவர்கள் கேரளத்திலும் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணி கட்சியில இருந்து கொண்டு காங்கிரசினர் கேரளத்துல எப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்கன்னா கம்யூனிஸ்டுகளும் பாஜகவும் ஒரு கூட்டு சதியில இருக்கிறாங்க, கூட்டணின்ற மாதிரி இவர்களுக்கு எதிராகவே ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு அவங்க இன்னைக்கு ஆட்சி பிடிச்சிருக்காங்க. அப்ப அங்கேயும் கோவத்துல இருக்காங்க கம்யூனிஸ்டுகள், திமுக, அடுத்த டெல்லியிலும். இப்படி தொடர்ந்து எல்லா விஷயமே பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்களை வெறுத்து அவர்களுடைய செயல்பாடுகள், தனது கட்சியின் போக்கு, துரோகம், இது எல்லாத்தையுமே பார்த்து விலகி இருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாமே ஒன்றிணைந்து இன்னைக்கு இந்தியா கூட்டணியில திமுக இல்ல, இது எடுத்து வெளியேறி இன்னைக்கு அபிதீப் ஜிகே இப்படி ஒரு அறிவிப்பை தெரிவிக்கிறார்னா இது ஒரு கிரீன் சிக்னலாக கொண்டு ஸ்டாலின் அவர்கள், சிஜேபி கட்சியினர், அப்புறம் மினிஸ்டர்கள், அப்புறம் இங்க அரவிந்த் கெஜ்ரிவால், அடுத்ததான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ் எல்லாருமே பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு எதிராக இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக சில ஸ்டேட்மெண்ட்டை விடுத்திருக்காங்க. தோல்வியை சந்திச்சாலுமே உங்களோட உடன் நிற்போம்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இன்னைக்கு இதை ஒரு கிரீன் சிக்னலாக வைத்துக்கொண்டு ஒரு 3வது அணி உருவாக போதா? இதுதான் நம்மளால அபிதீப் ஜிகே கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் மூலியமாக புரிஞ்சுக்க முடியுது. 2 விஷயங்களை கிளியரா புரிஞ்சிச்சு. ஒன்னு, சிஜேபி கட்சியினர் உண்மையான ஒரு அரசியல் புரிதலோடு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய தலைவர், அந்த அமைப்பு முதலமைச்சர் விஜய் அவர்களை எதிர்க்கிறாங்க, அவர்களுடைய அரசியலை எதிர்க்கிறாங்க. இன்னொன்னு, திமுகவை அவங்க ஆதரிக்கிறாங்க. இதன் மூலியமாக தான் இவ்வளவு விஷயங்கள் பேசப்படுது. இது எல்லாத்தையுமே கடந்து பேச வேண்டிய ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் நடுத்தெருவில் விடப்பட்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஏன்னா சிஜேபி கட்சியினர் போயிட்டாங்க, நம்மளுக்கு தான் தாவேகா இருக்குங்க. இப்ப வட இந்தியா முழுக்க அவங்கள ஃபேம் பண்றாங்க. நாளைக்கு ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது இவருடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஃபேஸை வைத்துக்கொண்டு பிரச்சாரத்தை பண்ணா முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுப்போம். ஆனா இப்படி ராகுல் காந்தி ஒரு கனவுல இருந்திருப்பாரு, அதனால அவங்க கூட்டணிக்கு போயிருப்பாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, உன்னை நாங்க ஆதரவு நீங்க கொடுத்தீங்க, அதனால உங்களை பிரதமர்லாம் ஆக்க முடியாதுன்ற மாதிரி இன்னைக்கு தாவேகாவுடைய அமைச்சர்கள் என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அடுத்த
அடுத்த பிரதமர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் சொல்லி இந்த ரூட் மாஃபியா கும்பல் வீடியோஸ் போறது மட்டும் இல்ல, தாவேக அமைச்சர்கள் சட்டமன்றத்துல பேசுறாங்க. ஒரு காங்கிரசினரா யோசிச்சு பாருங்களேன், இவ்வளவு ஆண்டு காலமாக நீங்க தான் பிரதமர் ஆகணும்னு சொல்லி அவங்க உழைச்சிட்டு வராங்க. எவ்வளோ மாநிலத்துல எவ்வளவு துரோகம் செஞ்சு ரொம்ப மும்முரமா உழைச்சிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களை நம்பி வந்திருக்காங்க, எல்லாம் இருக்கக்கூடிய கூட்டணியும் விட்டாச்சு. எந்த கூட்டணியில எந்த கட்சியோட தலைவர் இவருதான் பிரதமர் வேட்பாளர் நிப்பாட்டினாங்களோ அவங்கள விட்டே வந்தாச்சு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, நான் தான் பிரதமர்னு சொல்றீங்க. அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட நீங்க பேச மாட்டீங்க. வட இந்தியா முழுக்க ஃபேக் நியூஸ் பரப்பப்படுது, நீங்க தான் பிரதமர்னு சொல்றாங்க. அதை நீங்க பொய் தகவலும் சொல்ல மாட்டீங்க, அமைச்சர்களும் ப்ரொமோட் பண்றாங்க. ராகுல் காந்தி என்ன செய்ய போகிறார்? மாணிக்கம் தாகூருக்குலாம் ஒன்றும் புரியல, அவங்க ஏதோ விளையாடுறாங்க, சீரியஸா எடுத்துக்காதுங்கிற மாதிரி. இன்னைக்கு காங்கிரசினருக்கு ஒரு பயம் என்பது வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன ஸ்டாண்ட் இவங்க எடுக்கிறாங்க ஒன்றும் புரிஞ்சுக்க முடியலையே. இப்போ காங்கிரசினருக்கு ஒண்ணுமே புரியல, அவசரப்பட்டு முடிவெடுத்து விட்டோமோ அப்படின்னு சொல்லி நிச்சயமாக அவர்கள் விரும்புவார்கள். இப்படி ஒரு மூன்றாவது அணி உருவாக்கப்பட்டால் வருகின்ற தேர்தலில் என்னென்ன முடிவுகள் இருக்கும்? அபிதீப் ஜீப்கே அவர்களுடைய இந்த கருத்து குறித்து உங்களுக்கு என்ன தோணுது நம்ம பதிவுல சொல்லிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.